Hi everyone, I'm Kausalya. 6th standard second term science unit 1 heat part 6 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். லெசனுக்கு போகலாம். லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன், நீள் மற்றும் பரும விரிவு. A solid has a definite shape, so when a solid is heated, it expands in all directions, that is in length, area and volume, all increase on heating. சாலிட்க்கு ஒரு டிஃபைனிட் ஷேப் இருக்குது, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்குது. நம்ம சாலிடை ஹீட் பண்ணோன்னா அது எல்லா டைரெக்ஷன்லேயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஹீட் பண்ணுறப்ப அதோட லென்த், ஏரியா, வால்யூம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். The expansion in length is called linear expansion and the expansion in volume is called cubical expansion. ஹீட் பண்ணுறப்ப ஒரு பொருளோட லென்த் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது லீனியர் எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது cubical expansion. Why is the iron rim of a bullock cart wheel heated before it's fitted onto the wheel? Why is a small gap left between two lengths of railway lines? We can perform an interesting experiment to find out an answer to these questions. All we need to do is to heat a cycle spoke. மாட்டு வண்டியோட சக்கரத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு அயன் ரிம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இரும்பு வளையத்தை அந்த சக்கரத்தோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இரும்பு வளையத்தை வந்து ஹீட் பண்ணுவாங்க. எதுக்காக அதை ஹீட் பண்ணுறாங்க? அதே போல் ரயில்வே லைன்ஸ் இருக்கு இல்லையா, தண்டவாளத்தோட ரெண்டு பாலங்களுக்கும் இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. எதுக்காக அந்த கேப் விடுறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சைக்கிள் சக்கரம் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற கம்பி, அந்த கம்பியை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணி இந்த கொஷின்கெல்லாம் ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 5, லீனியர் எக்ஸ்பான்ஷன், நீள் விரிவு. டேக் எ பல்ப், ட்ரை செல், கேண்டில், சைக்கிள் ஸ்போக், coin or broad-headed nail and 2 wooden blocks. இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள். Place one end of the cycle spoke on a wooden block and connect an electric wire to it. Put a stone over the spoke to hold it firmly in place on the wooden block as shown in figure. இதில் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறது போல் ஒரு சைக்கிள் சக்கரத்தோட கம்பி அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு எண்டில் வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மரக்கட்டைக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கீழே அசைஞ்சு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டோன் எடுத்து அது மேலே வச்சுருங்க. இங்கே எப்படி காமிச்சிருக்காங்களோ இதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. The spoke should be parallel to the ground. Place the second wooden block under the free end of the spoke. Wrap some electric wire around the coin or nail and place it on the block. You may put a stone over the coin to hold it in place. நீங்கள் இங்கே அந்த ஒரு எண்டை வந்து இந்த மரக்கட்டை மேலே வச்சுட்டிங்க இல்லையா, இன்னொரு எண்டை பார்த்திங்கன்னா இன்னொரு மரக்கட்டை எடுத்து அதில் இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுத்துக்கோங்க. அந்த காயினை ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இங்கே பிக்சரில் இருக்கிறது போலவே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காயினுக்கு பதிலாக நெயில் கூட எடுத்துக்கலாம். Connect a bulb and dry cell to the free ends of the wires
connected to the coin and the spoke and make the circuit shown in the figure. அடுத்து இந்த காயினை நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வயரோட இன்னொரு எண்டை நீங்கள் ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து இன்னொரு வயர் எடுத்து அதை பல்ப்லேயும், அந்த வயரோட ஒரு எண்டை பல்ப்லேயும் இன்னொரு எண்டை பேட்ரிலையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த ஸ்போக்கில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த வயரோட இன்னொரு ரெண்டு எடுத்து நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை மேக் பண்ணிக்கோங்க. When the tip of the free end of the spoke touches the coin, the circuit is completed and the bulb lights up. Check to ensure this. If the bulb does not light up, it means the circuit is not complete. So, check your connections properly. இப்போ இந்த ஸ்போக் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த காயினை டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இந்த சர்க்யூட் முழுமையடையும். அதனால் இந்த பல்பு எரியும். அப்படி பல்ப் எரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்க்யூட்டை அந்த கனெக்ஷனை செக் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்போக்கை எடுத்து காயினை டச் பண்ணோன்னே பல்ப் எரியணும். அப்படி எரியிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நோட்: we will learn about electric circuit elaborately in electricity lesson. இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி நம்ம எலக்ட்ரிசிட்டி லெசனில் இன்னும் விரிவாக படிக்க இருக்கிறோம். Now slide a page of your book between the coin and spoke and then slide it out. That way you would get a gap between the coin and spoke equal to the thickness of the sheet of paper. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு இந்த காயினுக்கும் அந்த ஸ்போக்கும் இடையில அந்த பேப்பரை வச்சு நல்லா அந்த பேப்பரை வச்சு ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்துருங்க. அந்த பேப்பரை நீங்கள் எடுத்த உடனே அந்த காயினுக்கும் அந்த ஸ்போக் இது இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோட திக்னஸ் அளவுக்கு கேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பரை வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த காயினுக்கும் அந்த ஸ்போக் இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோட திக்னஸ் அளவுக்கு கேப் இருக்கணும். அதுக்காக தான் அந்த பேப்பரை வச்சு எடுக்கிறது. Does the bulb light up? If it does not, what could be the reason? இப்போ இந்த கேப் உண்டாக்கிட்டீங்க இல்லையா, இப்போ இந்த பல்ப் எரியுதா? அப்படி எரியலைன்னா அதுக்கான ரீசன் என்ன? The bulb does not light up. There is a gap between the coin and the spoke. So, the electrical circuit is not complete. Therefore, the bulb does not light up. இந்த பல்ப் நீங்கள் இந்த சர்க்யூட்டை போட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த பல்ப் கேப் உண்டாக்குனதுக்கப்புறம் காயினுக்கும் ஸ்போக்கும் இடையில நம்ம கேப் உண்டாக்குனதுக்கப்புறம் இந்த பல்ப் எரியாது. ஏன்னா காயினுக்கும் ஸ்போக்கும் இடையில என்ன இருக்குது? கேப் இருக்குது. அதனால் இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகலை. சர்க்யூட் முழுமையடையாததுனால பல்பு எரியல. You saw that the bulb does not light up when the spoke does not touch the coin. Now, light the candle and heat the spoke with it. இப்போது இது ரெண்டுக்கும் இடையில நம்ம கேப் உண்டாக்குனதுனால, அதாவது இந்த ஸ்போக்கும் காயினும் டச் பண்ணாமல் இருக்குது இல்லையா, அதனால் இந்த பல்பு எரியாது. இப்போ நீங்கள் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு அதை பற்ற வச்சுட்டு இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்போக் இருக்கு இல்லையா அதை ஹீட் பண்ணணும். Did the bulb light up after the spoke was heated for some time? கொஞ்ச நேரம் நீங்கள் அதை ஹீட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஸ்போக் இருக்கு இல்லையா அது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது அந்த பல்ப் இருக்கு இல்லையா அது எரியுமா? எஸ், த பல்ப் லைட் அப். பல்பு எரியும். ஏன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா,
ஹீட் பண்ணின உடனே அந்த ஸ்போக் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது போய் இந்த காயினை டச் பண்ணிடும். நாம் அங்கே எவ்வளோ கேப் விட்டுருக்கோம்? ஒரு பேப்பரோட திக்னஸ் அளவுக்கு தான் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த ஸ்போக் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த காயினை டச் பண்ணிடும். டச் ஆகிறதுனால அந்த பல்பு எரியும். If it did, then explain how the spoke touched the coin after it was heated. அப்படி அந்த ஸ்போக் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த காயினை வந்து டச் பண்ணுது இல்லையா, அது எப்படி டச் பண்ணுது? When the spoke was heated, it expanded in length and it touched the coin. நம்ம அந்த ஸ்போக்கை ஹீட் பண்ணுறப்ப அது என்னாகுது? அதோட லென்த்து, அதோட நீளம் விரிவடையுது. அதோட லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது அந்த காயினை போய் டச் பண்ணுது. காயினை டச் பண்ணோன்னே அந்த சர்க்கியூட் வந்து முழுமையடையும். உடனே அந்த பல்பு எரியும். Why does the bulb go off sometime after the candle is taken away from the spoke? அதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தியை நீங்கள் அணைச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப் ஆகிடும். ஏன் அது ஆஃப் ஆகுது? When the candle is taken away, the spoke becomes cool. It contracts. There is a gap between the spoke and the coin. As the circuit breaks, the bulb goes off. நீங்கள் அந்த கேண்டிலை அணைச்ச உடனே அந்த ஸ்போக்கோட அந்த ஹீட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அந்த ஸ்போக் வந்து கூலாக ஆரம்பிக்கும். கேண்டில் அணைச்ச உடனே அந்த ஸ்போக் என்னாகும்? கூலாக ஆரம்பிக்கும். அது நம்ம ஒரு பொருளை கூல் பண்ணணும் அப்படின்னா அது என்னாகும்? கான்ட்ராக்ட் ஆகும் இல்லையா, சுருங்கும் இல்லையா. ஸோ அது கூல் ஆகிறதுனால அது சுருங்க ஆரம்பிக்குது. முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கேப் உண்டாயிடுது. நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அது போய் அந்த காயினை டச் பண்ணுச்சு, அதனால் பல்ப் எரிஞ்சுது. இப்போது அந்த கேண்டிலை அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்போக்கில் இருக்கிற ஹீட்டு குறைஞ்சிடும். அது கூலாக ஆரம்பிக்கும். கூல் ஆனதுக்கப்புறம் அது சுருங்க ஆரம்பிக்குது. முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கேப் உண்டாயிடுது. அந்த காயினுக்கும் ஸ்போக்கும் இடையில கேப் உண்டாயிடுது. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் வந்து முழுமை அடையாது. திரும்ப அது என்ன ஆகிடுது? ஆஃப் ஆகிடுது. What happens to the length of the spoke when it's heated or cooled? நாம் அந்த ஸ்போக்கை வந்து ஹீட் பண்ணுறப்பையும் அதை கூல் பண்ணுறப்பையும் என்ன நடக்குது? When heated, the spoke undergoes linear expansion. When cooled, the spoke contracts in length. நம்ம அந்த ஸ்போக்கை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது அதோட நீளம் வந்து அதிகரிக்குது இல்லையா. அதை நம்ம கூல் பண்ணுறப்ப அது கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது சுருங்குது. அப்போ அதோட நீளம் குறையுது. அடுத்து பாருங்கள், ஆக்டிவிட்டி 6, cubical expansion. Take a metal ring and metal ball of such size that the ball just passes through the ring. நம்ம இப்போ வந்து ஒரு மெட்டல் பால் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு மெட்டல் ரிங் எடுத்துக்கிறோம். இது எப்படி இருக்கணும்னா அந்த பால் வந்து அந்த ரிங்குள்ளே கரெக்டாக போகிற மாதிரி எடுத்துக்கணும். ஹீட் த பால் அண்ட் செக் வெதர் இட் பாசஸ் த்ரூ த ரிங். இப்போ வந்து நம்ம அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிங்குள்ளே அந்த பாலை போடுறோம். இப்போது பாஸ்ட் த்ரூ, நாட் பாஸ்ட் த்ரூ. இப்போ அந்த பால் உள்ளே போகுமா போகாதா? ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லையா, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது அந்த ரிங்குள்ளே போகாது. ஸோ ஆன்சர் நாட் பாஸ்ட் த்ரூ. அடுத்து பாருங்கள், நவ் லெட் த பால் கூல் டவுன் அண்ட் செக் வெதர் இட் பாசஸ் த்ரூ த ரிங். அதுக்கப்புறம் அந்த பாலை கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணிவிட்டு அந்த ரிங்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது உள்ளே போகுமா போகாதா? பாஸ்ட் த்ரூ,
நாட் பாஸ்டு த்ரூ. கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து சுருங்கும் இல்லையா, கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது அந்த ரிங்குள்ளே ஈஸியாக போயிடும். பாஸ்ட் த்ரூ த ஆன்சர். சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் டியூ டு ஹீட் அண்ட் கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் இஃப் ஹீட் இஸ் ரிமூவ்டு. நம்ம சாலிடை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹீட் ஆகிறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நம்ம கூல் பண்ணுறப்ப கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும் இல்லையா. ஸோ நம்ம ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆனது நம்ம கூல் பண்ணுறப்ப திரும்பவும் பழைய நிலைக்கே வந்துடும். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்தில் அந்த இரும்பு வளையத்தை பொருத்துறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஹீட் பண்ணுறப்ப அந்த இரும்பு வளையம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அதை அந்த சக்கரத்தோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் அதை ஹீட் பண்ணுறாங்க. அதே போல் தான் தண்டவாளத்தில் அந்த 2 இரும்பு பாலத்துக்கும் இடையில பார்த்திங்கன்னா கேப் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, அப்படி கேப் விடலை அப்படின்னா வெயில் காலத்தில் அந்த இரும்பு பாலங்கள் ஹீட் ஆகுது இல்லையா, வெயில் காலத்தில் ஹீட் ஆகிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அங்கே கேப் இல்லாததுனால வளைய ஆரம்பிச்சிடும். அப்படி வளைஞ்சி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கிடையில் கேப் விடுறாங்க. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த கேப்பை அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபில் பண்ணிடும். அப்போ அதில் வளைவு ஏற்படாது. அதுக்காக தான் அங்கே கேப் விடுறாங்க. அது அப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் திரும்ப பழையபடியே அதோட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கேப்லேயே அது இருக்கும். அது அந்த கேப் வந்து திரும்பவும் உண்டாயிடும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு இடையில் கேப் உண்டாக்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.